வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி தீவிரம். இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை. கேரள மாநிலம் மேப்பாடி சூரல் மலை பகுதிகளின் நிவாரணப் பணிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மீட்புக் குழு தீவிரம். IAS அதிகாரிகள் ஜானி டாம் வர்கீஸ் தலைமையிலான மீட்புக் குழு செயல்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 86,000 சதுர மீட்டர் பரப்பு நிலம் சரிந்து சேராகி போன படத்தை வெளியிட்டது இஸ்ரோ. முண்டக்கையில் தொடங்கி இருவைப்புழா ஆறு வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலம் சரிந்து மழை வெள்ளத்தோடு கலந்தோடிய தடத்தின் படமும் வெளியீடு. கேரள மாநிலம் மேப்பாடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு மிகப்பெரிய பேரிடர் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேட்டி. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் மத்திய அரசுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். சூழல் சரியில்லாததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக யாரும் வயநாடு வர வேண்டாம் என பினராயி விஜயன் அறிவுறுத்தல். வீடுகளை இழந்த மக்களை முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கல்வியை தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பினராயி விஜயன் உறுதி. உயிருடன் மீட்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக பேட்டி. கர்நாடகாவிலிருந்து காவிரியில் திறக்கப்பட்டுள்ள உபரி நீரால் கக்னசுக்கி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். கரையோரத்தில் உள்ள முள்ளூர், தாசனபுரா கிராமங்களில் கரையோர வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. மேட்டூர் அணையில் இருந்து 1,70,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் விளைநிலங்களை சூழ்ந்த வெள்ளம். நெல், பருத்தி, சோளம் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். கடலை, தென்னை, வாழை இதெல்லாம் பயிரிட்டுருக்கிறோம். தண்ணி உள்ளே புகுந்ததுனால பாதிக்கப்பட்டிருக்குது விவசாயம். இதை கவர்மெண்ட் உரிய நிவாரணம் வழங்க கேட்டுக்கிறோம். கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் நீர் திறப்பால் காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2 லட்சம் கன அடி தண்ணீர் வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் குமாரபாளையம் மற்றும் பவானி பகுதிகளில் காவிரியில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். சாலைகள் மற்றும் வீடுகளை ஆக்கிரமித்த தண்ணீரின் கழுகு பார்வை காட்சிகள். காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஈரோடு காங்கேயம்பாளையம் நட்டாசீஸ்வரர் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள பாலத்தில் பயணிக்கவும் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. தொடர் மழை காரணமாக நீலகிரியில் 110 அடி உயரம் கொண்ட பைக்கார் அணை நிரம்பியது. உபரி நீர் மதகுகளில் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
கல்வி நிறுவனங்கள் அதிகமுள்ள மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. லயோலா கல்லூரி நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். இது லயோலாவுக்கு மட்டும் பெருமை இல்லை, ஒட்டுமொத்த நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தான் பெருமை. இந்தியாவில் எந்த வகைப்பட்ட கல்வி நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அது தலை சிறந்த கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள். கல்வி கிடைக்காமல் இருந்த நிலை மாறி தற்போது கல்வி நிறுவனங்களால் தமிழ்நாடு நிரம்பி உள்ளது. அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது தாரக மந்திரம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைத்தாதான் நம்ம திராவிட மாடல் என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கும். பட்டியலின பழங்குடியினத்தவருக்கு உள் இட ஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. திராவிட மாடல் பயணத்திற்கான அங்கீகாரமாக அமைந்துள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜூலை மாதத்திற்கான துவரம்பருப்பு பாமாயில் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிப்பு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது விருதை வழங்குகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். யூடியூபில் பணம் சம்பாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாமா என சாட்டை துரைமுருகனுக்கு நீதிபதிகள் கேள்வி. பேச்சு சுதந்திரத்திற்கு ஒரு அளவு உண்டு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து வரும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் உயர்வு. குறைந்தபட்சமாக 882 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில்களில் இதுவரை இல்லாத வகையில் ஜூலை மாதத்தில் மட்டும் சுமார் 95 லட்சம் பேர் பயணம். கடந்த ஜூன் மாதத்தை ஒப்பிடுகையில் 11 லட்சம் பயணிகள் கூடுதலாக பயணம் செய்துள்ளதாக தகவல். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது என டான்டி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தகவல். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவு. தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூரில் புதிய மேம்பாலம் திறப்பு. மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அமைச்சர் தாமு அன்பரசன். கொரோனா பேரிடரின் போது இந்தியாவின் 4 வகையான தடுப்பூசிகள் பெரிய அளவில் பயனளித்ததாக வியட்நாம் பிரதமர் பாம் மின் சின் பெருமிதம். இந்தியா வியட்நாம் இடையிலான உறவு நம்பகத்தன்மை மிக்கதென்றும் பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது நெகிழ்ச்சி. $300 மில்லியன் ஒப்பந்தத்தின் மூலம் வியட்நாமின் கடல் பாதுகாப்பை பலப்படுத்த முடியும் என பிரதமர் மோடி பேச்சு. தீவிரவாதம், இணைய பாதுகாப்பு குறித்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் வியட்நாம் பிரதமருடனான சந்திப்பின் போது உறுதி. $7,409 கோடி மதிப்புள்ள ரூபாய் 2000 நோட்டுகள் தற்போது வரை பொதுமக்களிடம் உள்ளன. 97.92% ரூபாய் 2000 நோட்டுகள் வங்கிக்கு திரும்பி வந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். ஜார்க்கண்ட் சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட பாஜக எம்எல்ஏக்கள் 18 பேர் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். நாளை பிற்பகல் 2 மணி வரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு. ஆகஸ்ட் 4, 5ஆம் தேதிகளில் சபரிமலை செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தேவசம் போர்டு அதிகாரிகளுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு.
டெல்லியில் மாற்றுத்திறனாளி என போலீஸ் சான்றிதழ் சமர்ப்பித்து IAS தேர்வில் தேர்ச்சி பெற்ற விவகாரம். முன்னாள் IAS பயிற்சி அதிகாரி பூஜா ஹெட்கரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக்கின் 50 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிகத் ஷரீன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றிலிருந்து வெளியேற்றம். சீன வீரர் வு யூவிடம் 0-5 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியை தழுவினார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெண்கலப் பதக்கம். 50 மீட்டர் ரைஃபிள் 3 பிரிவில் இந்திய வீரர் ஸ்வெப்னில் குசால் வெண்கலப் பதக்கம் வென்ற அசத்தர். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பெல்ஜியத்திற்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய ஹாக்கி அணி அதிர்ச்சி தோல்வி. 1-2 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் தோல்வியை தழுவியது. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேற்றம். இந்தியாவின் மற்றொரு வீரர் பிரணாய் 21-12, 21-16 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி. ஒலிம்பிக் 50 மீட்டர் ஏர் ரைஃபிள் 3 பொசென்ஷியல் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீரர் ஸ்வெப்னில் குசாலுக்கு ₹1 கோடி பரிசு. மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவிப்பு. இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற நடிகர் பிரசாந்துக்கு ₹1000 அபராதம். சென்னை போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை. நீங்கள் போட்ட கையெழுத்தை எப்படி மறுக்க முடியும் என நடிகர் விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி. புத்திசாலித்தனமாக பதில் சொல்வதாக நினைக்கிறீர்களா என்றும் சரமாரி வீணா.